ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனஸ் கிச்சனில் சுரக்காயில் 5 நிமிஷத்தில் சட்னி எப்படி செய்யலான்றதான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான இந்த சுரக்காய் சட்னி எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு சுரக்காய் வந்து எடுத்துருக்கேங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. பேனல் சூடானதும் இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இதை ரெண்டும் வந்து எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இது கூட காரத்துக்கு 3லேருந்து 4 வரமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் வந்து எண்ணெயில் லைட்டாக வந்து வதக்கி விடுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட ஒரே ஒரு சுரக்காய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் வந்து எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஸ்லோவில் வச்சு தட்டை போட்டு 1 நிமிஷம் நல்லா வந்து வெந்து வரட்டும். இடையிடையே வந்து நீங்கள் கிளறி விடணும். காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் பாதியமாக பண்ணாதீங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இது கூட நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் அளவுக்கு துருவி எடுத்துருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் டேஸ்ட் இருக்கும். இதை வந்து ஒரு 2 கிளறிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக வந்து புளி, ஒரு 2 துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ நான் ஃபைனாக அரைச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னி. நீங்கள் வந்து தேங்காய் சட்னி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த ஜார்லேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வச்சுருக்கேன் சட்னி. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த சுவையான சுரக்காய் சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற எளிமையான சமையல் குறிப்புகளுக்கு தொடர்ந்து பார்க்க நம்ம போனஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.